இன்றைக்கி வந்து ஜலண்டாபுரம் வந்து ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக நாங்கள் போயிருந்தோங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரும். அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு சரி அங்கேருந்து பக்கம் தானே மேச்சேரி அப்படின்ட்டு நாங்கள் மேச்சேரி போகலான்ட்டு மேச்சேரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோங்க. மேச்சேரி அம்மன் கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் சிறப்பாக இருந்ததுங்க. அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரக்குள்ள தையல் மிஷின் வேறு ரிப்பேராக இருந்தது இல்லைங்களா, அது வேறு கொடுத்துருந்தேன் கடையில். அதை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர போயிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, நான் உனக்கு வேறு புதுசு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்னவோ என் மனசு தாங்க கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்துட்டு 2001 10வது முடித்தேங்க. அப்பயே அந்த மிஷின் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 25 வருஷம் ஆகுது. அது ஒரு சென்டிமெண்ட்டாக கூட நான் அதை வச்சுருக்கேங்க. அது ஒரு சென்டிமெண்ட் மிஷின்னு கூட வச்சுக்கலாம். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை வச்சு தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப என்னால் அந்த மிஷினை விட முடியலைங்க. அந்த மிஷினை நானும் ரிப்பேர் ஆனால் சரி பண்ணி பார்த்து தைச்சிட்டு இருக்கேங்க. அப்புறம் அங்கே போய் தையல் மிஷின் கடையிலையும் மிஷினை வாங்கிட்டு அப்படியே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போவில் மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. 2 கிலோ 10 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்கங்க. இப்போ ரொம்ப மாங்காய் ரொம்ப சீசன் வாட்டருக்கு போல். அப்படியே மாங்காயும் ஒரு 4 கிலோ வாங்கி போட்டுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.